வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 9 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வில்லி நேரா அவங்க மாமியார போய் பாக்குறாங்க. அத்தைய அவங்க ஜெயில்ல இருக்காங்க. வில்லி நேரா அவங்க அத்தை கிட்ட என்னத்த இப்பதானத்தை ரிலீஸ் ஆனீங்க, அதுக்குள்ளேயும் எப்படி இங்க வந்தீங்க? வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, வெளியில எங்களை அந்த டிரைவர் பைய இருக்கவே விட மாட்டேங்கிறான். எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதான் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு நாங்க இங்க வந்து இருக்கிறோம். இங்க பாரு, நாங்க உள்ளர இருந்தா அவன் குடும்பத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அந்த ஈஸ்வரிய காலி பண்ணணும். அவ தலைவர் பொறுப்புல இருக்கிறாள்ல, அந்த தலைவர் பதவிய அவகிட்ட இருந்து பிடுங்கணும். அதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும். வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல காளியம்மா ஒரு திட்டத்தை சொல்ல வில்லியும் சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க 2 பேருக்கும் நான் ஜாமீன் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு காளியம்மா சொல்றாங்க. சரி அப்படின்னு வில்லி வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போனதோட அந்த வில்லன் நேரா அவங்க சித்தி கிட்ட, சித்தி என்ன சித்தி சொல்லி விட்டீங்க? சித்தி சொல்றாங்க, இங்க பாரு மவனே, எல்லாம் தரமான ஏற்பாடு தான் சொல்லி விட்டுருக்கேன். கண்டிப்பா மருமக இதுல ஜெயிச்சிருவா. வில்லனும் சரிங்க சித்தி, அந்த டிரைவர் பைய எப்படியெல்லாம் நம்மள ஓட விட்டான், அதுவும் உங்க வீட்டை காலி பண்ணிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வில்லி நேரா 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப பாக்குறாங்க. பாத்துட்டு, இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைக்க போறேன். நீங்க நேரா இந்த ஸ்வீட் பாக்ஸ் இருக்குல்ல, இத கொண்டு போய் என் அக்கா காரி கிட்ட கொடுங்க. இத கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸ திறந்து பார்க்க உள்ளார தங்க நாணயம் எல்லாம் இருக்கு. அத பார்த்துட்டு அவங்க கேக்குறாங்க, மேடம் இது தெரியாம அவங்க கிட்ட கொடுக்கணும் அதானே மேடம்? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமா, இதுக்குள்ள தங்கம் இருக்கிறது அக்கா காரிக்கு தெரியக்கூடாது, நீங்க கொண்டு போய் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றத சொல்லுங்க. இத கேட்டதும் அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி சொல்லி கொடுத்தது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு நேரா நம்ம ஈஸ்வரியோட ஆபீஸ்க்கு போறாங்க. வில்லி இத பார்த்துட்டு, இந்த வாட்டி அக்கா இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வில்லி ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த 2 தம்பதிகளும் நேரா நம்ம ஈஸ்வரிய போய் பாக்குறாங்க. வணக்கம் மேடம் அப்படின்னு. ஈஸ்வரி 2 பேரையும் பார்த்துட்டு, வணக்கம், சரி 2 பேரும் என்ன சம்பந்தமா பேச வச்சு வந்திருக்கீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, மேடம் இது மாதிரி நான் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி இருக்கேன், அதுல நான் கண்டிப்பா பாஸ் ஆகிருவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. சோ ஊர் தலைவியா இருக்கிற உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன், இந்தாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, சரி இங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதே நேரத்துல வில்லி வந்துட்டு நேரா அதிகாரிங்களுக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி இது மாதிரி ஈஸ்வரி இருக்கிற அந்த தலைவர் பொறுப்பு இருக்கால, அந்த ஆபீஸுக்கு லஞ்சம் கொடுக்கறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஈஸ்வரி லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேலை எல்லாருக்கும் போட்டு கொடுக்கதானே அங்க கேள்விப்பட்டோம். இப்ப போனீங்கன்னா உடனே அவங்கள கையும் களவுமா பிடிக்கலாம். இத கேட்டதும் அதிகாரி கேக்குறாரு, சரி நீங்க யாரு? அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் உங்களுடைய வெல்விஷர். இத கேட்டதும் அவரும் சரி சரி நாங்க போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஈஸ்வரியோட அந்த ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு பியூன் கிட்ட, இங்க பாருங்க, நாங்க மேடத்தை போய் பார்க்கணும், அவரு சொல்றாரு. சரிங்க சார் அப்படின்னு உள்ளர கூட்டிட்டு வராங்க. அங்க போய் பார்த்தா ஈஸ்வரி கிட்ட 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி அதிகாரிங்களை பார்த்து வாங்க சார் அப்படின்னு சொல்ல அதிகாரி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நீங்க காசு வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுக்கறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அதான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கோம். ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க சொல்றீங்க? அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நான் கிடையாதுங்க, நான் நேர்மையாதான் இந்த தலைவர் பொறுப்புல இருக்கிறேன், நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், உங்ககிட்ட யாரோ தப்பான தகவலை சொல்லி விட்டுருக்காங்க, எனக்கு பிடிக்காதவங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அதனால இந்த இடத்த நாங்க கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும், செக் பண்றதுக்கு விடுங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியம் சரி நீங்க முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அங்க உள்ள ஸ்வீட் பாக்ஸ்ல நிறைய தங்க காசு இருக்கிறத எடுத்து பாக்குறாங்க. பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. மேடம் என்ன சொன்னீங்க? அப்படியெல்லாம் எந்தவித தப்பும் நடக்கல அப்படின்னு சொன்னீங்க, கடைசில இங்க ஸ்வீட் பாக்ஸ்குள்ள இவ்ளோ தங்க நகை இருக்கு அப்படின்னு. அப்ப அங்க உள்ள தம்பதி 2 பேருமே, மேடம்
இது மாதிரி நாங்க தானே மேடம் கொடுத்தோம், நீங்க வேலை வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தோம். கடைசி நேரத்துல இப்படி அதிகாரி வந்துட்டாங்களே. ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, இதுக்குள்ள தங்க நகை வச்சு கொடுத்தீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியவே தெரியாது. எதுக்காக இப்படி பண்ணீங்க? அவங்க சொல்றாங்க, என்ன மேடம் எப்படி சொல்றீங்க? நீங்க தானே மேடம் வந்துட்டு இத கொடுக்க சொன்னீங்க, அப்பதான் வந்து வேலை போட்டு கொடுப்பேன் அப்படின்னு எங்க கிட்ட சொன்னீங்க. வேற வழி இல்லாம நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தங்க காசை கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்க என்னடான்னா இப்படி பேசுறீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் இங்க எதுவுமே நடக்கவே இல்லை. நீங்க என்ன, எக்ஸாம் எழுதிருக்கேன், பாஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி தானே ஸ்வீட் தரேன் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தீங்க. இதுக்குள்ள அந்த மாதிரி தங்க காசு இருக்கிறது எனக்கு தெரியாது, நான் அதை திறந்து கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்போ அந்த 2 பேரும் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க தான் எங்களை காசு கொண்டு வர சொல்லி ரொம்பவே கட்டாயப்படுத்தினாங்க. நாங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கொண்டாந்து இவங்கள்ட்ட காசு கொடுத்தோம். இப்போ எங்களுக்கு வேலையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்க போறது இல்ல. நீங்க தான் சார் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். இந்த மாதிரி ஆளெல்லாம் பதவியில இருக்கிறது ரொம்பவே தப்பு. நீங்க தான் சார் ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் எதுக்காக இப்படி பொய் சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அப்படிப்பட்டவெல்லாம் கண்டிப்பா கிடையாது. இவங்க தேவையில்லாம இப்படி பண்றாங்க அப்படின்னு. அப்ப அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க லஞ்சம் வாங்கினதுனால கையும் களவுமா சிக்கிட்டீங்க. இனிமே உங்களுக்கு இந்த பதவி கண்டிப்பா வந்துட்டு செல்லுபடியாகாது. நீங்க அந்த பதவியை விட்டு விலகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இங்க பாருங்க, யாரோ வேண்டாதவங்க தான் இப்படி பண்றாங்க. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நீங்க கையில வாங்கினது அப்படியே பதிவாயிருக்கு. சோ நீங்க வந்துட்டு சொல்றதை கேட்டுதான் ஆகணும். தலைவர் பதவி இனிமே உங்களுக்கு கிடையாது, வெளியில வாங்க மேடம், உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை பார்த்ததும் நம்ம ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு வந்தான் அப்படின்னு. ஹீரோ நேரா அதிகாரிங்களை பார்த்து, சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல அதிகாரிங்க கேக்குறாங்க, சார் நீங்க யாரு சார்? ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் யாரு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்க இவங்க மேல தப்பு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தானே இவங்களை கைது பண்ண போறீங்க. ஆனா இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. இவங்களுக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ்குள்ள இந்த மாதிரி தங்க நகை இருந்தது அவங்களுக்கே தெரியாது. அதிகாரிங்க சொல்றாங்க, சார் இவங்க கையும் களவுமா சிக்கிட்டாங்க. சோ இவங்களை இதுக்கு மேல வெளியில யாரும் ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட சதி. இங்க ஆபீஸ்லயே சிசிடிவி இருக்கு. அந்த சிசிடிவில ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது ரெக்கார்ட் ஆயிருக்கும். இவங்க பணம் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறது அதுல தெரிஞ்சு போயிரும். இதை கேட்டதும் அதிகாரிங்க வந்துட்டு ஹீரோவை பார்த்து, ஆமா சார், நீங்க சொல்றது சரிதான், ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் இங்க அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறது கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல அப்படின்ட்டு நேரா ரெக்கார்டர் ஆகியிருக்கிற இடத்த பாக்குறாங்க. பார்த்தா அதுல வந்துட்டு அந்த 2 பேரும் வந்து ஈஸ்வரி கிட்ட அந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து பேசுறது மட்டும்தான் இருக்கு. அப்போ நம்ம ஈஸ்வரி வந்து அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணவே இல்லை. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, பாத்தீங்களா சார், இந்த பாக்ஸ்குள்ள எனக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. இவங்க 2 பேரையும் விசாரிங்க சார், என் பதவியை தேவையில்லாம பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. இதை கேட்டதும் அதிகாரிங்க நேரா அந்த 2 பேரையும் பார்த்து, ஏய் நீங்க 2 பேரும் அப்ப பொய்யா இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? உங்களை மாதிரி ஆள்னால நல்லவங்க மேலேயே நம்ம சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. உங்க 2 பேரையும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பிடிச்சி அழைச்சிட்டு போறாங்க. சோ ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறது நிரூபிச்சாச்சு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்கிட்ட உதவி கேட்டனா, நீ என்ன காப்பாத்து அப்படின்னு சொன்னனா, இந்த மாதிரி நீ இடையில வரவே வேண்டியல்ல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்லத்த, இது மாதிரி இந்த ஊருக்கு உங்களை மாதிரி நல்ல தலைவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க இந்த ஊருக்கு கிடைச்சிருக்கீங்க. நீங்க மட்டும் பதவியை விட்டு விலகிட்டா கண்டிப்பா இதுக்கப்புறம் அந்த சிவனாண்டி தான் வந்து பதவியில நிப்பான். இதனால ஊர் மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனாலதான் உங்களுக்காக மட்டும் இல்ல, இந்த ஊர் மக்களுக்காகவும் சேர்த்துதான் நான் இந்த வேலையை பண்ணேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு அமைதியா இருக்காங்க. ஹீரோ அவங்க அத்தைய பார்த்து, சரிங்கத்த நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ அங்க உள்ள ஈஸ்வரியோட அசிஸ்டன்ட் அங்கிருந்து வந்துட்டு, பாத்தீங்களா மேடம், அவரு உங்களுக்காக தான் வந்திருக்காரு, பாத்தீங்களா என்ன சொல்லிட்டு போறத. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு,
அவனுக்கு எப்படி இங்க நடக்கிற பிரச்சனை தெரியும்? இவர் சொல்றாரு, மேடம் நான் தான் மேடம் சொன்னேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அப்போ இங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா? அவர் சொல்றாரு, இல்ல மேடம், இங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்ன மேடம், மன்னிச்சிருங்க மேடம், இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு நேர்மையா இருக்கிற வழிய பாரு, அதை விட்டுட்டு அவனுக்கெல்லாம் நேர்மையா இருக்கிறத பார்த்தேன், அவ்வளவுதான். அப்ப அவர் வந்துட்டு சரிங்க மேடம், சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க, பரவாயில்ல, இவன் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் காப்பாத்துறானே அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அதிகாரிங்க கிட்ட, இங்க பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் யாரோ சொல்லிதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு போயிட்டு நல்லா விசாரிங்க, உண்மை என்னமோ சொல்லுவாங்க. அவங்களும் சரிங்க சார், இவங்களை பிடிச்சிட்டு போயிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போறாங்க. அப்புறம் நேரா அதிகாரிங்க அங்க கூட்டிட்டு போக வில்லி இத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இவங்க ரெண்டு பேரையும் தானே மருமகளை அனுப்ப சொன்னேன், இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ட்டு. அப்போ நம்ம வில்லி வந்துட்டு விஷயம் தெரிஞ்சு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ச்சே, நம்ம என்ன பண்ணாலும் அவன் உண்மையை கண்டுபிடிச்சிடறானே, நம்ம எப்படிதான் வந்துட்டு அக்காக்காரியோட பதவியை பறிக்கிறது அப்படின்னு பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் வில்லி நேரா அவங்க அத்தைய பார்க்க வராங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, இங்க பாருமா, இப்பதான் பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரையும் அதிகாரிங்க பிடிச்சிட்டு வந்தத. இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அந்த டிரைவர் பையன் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிடறான், நம்ம என்ன பண்ணாலும் சரி. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, வில்லி சொல்றாங்க, ஆமாத்த, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அவன் கண்டுபிடிச்சிடறான், அவனை எப்படிதான் பழி வாங்குறது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அதுக்கு அடுத்து ஒரு பிளான் சொல்றேன், அதை நீ பண்ணு. உடனே வில்லியும் சரிங்கத்த அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல எல்லாரும் விஷயத்தை கேள்விப்பட்டு ஈஸ்வரி வந்ததோட ராஜா கேக்குறாரு, ஈஸ்வரி, இது மாதிரி ஆபீஸ்ல பிரச்சனையாம்ல? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா. அதுக்கு அவரு சொல்றாரு, மாப்பிள்ளதான் உன்னை வந்து காப்பாத்தினாராம்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதை பத்தியெல்லாம் நீங்க இப்படி பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவன் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி வந்து பேசியிருக்கான், அவ்வளவுதான். அவன் காப்பாத்தினாலதுனால மட்டும்தான் எனக்கு தலைவர் பதவி இருக்கு அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, இந்த ஊருக்கு நீ ரொம்ப பெரிய வரன்மா. உன்ன மாதிரி ஒரு தலைவி கிடைச்சதுக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படணும். நீ தயவு செஞ்சு மாப்பிள்ள சொன்னதை கேட்டுட்டு கோவப்படாத. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் உதவி கேட்டேனா அவன்கிட்ட, நான் கஷ்டத்துல இருக்கேன் வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட உதவி கேட்டனா, அவன் தேவையில்லாம வந்து இப்படி என்னோட குடும்பத்துல தலையிடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதுக்கு ஹீரோ சொல்றார், ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் அவன் என்னோட விஷயத்துல தலையிட கூடாது அப்படிங்கறத ஸ்ட்ரெயிட்டா சொல்லிருங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ பாசமா இருக்கியோ இல்லையோ, ஆனா மாப்பிள்ள உன் மேல ரொம்பவே பாசத்துல இருக்காரு. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவருதான் ஃபர்ஸ்ட் வந்து காப்பாத்துவாரு. அந்த விஷயத்துல என்னால தடுக்கவே முடியாது, நீ என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு, பாத்தியாக்கா, இது எல்லாமே ஒரு சூழ்ச்சிக்கா. உன்னை பிரச்சனை வர மாதிரி உனக்கு பிரச்சனைய வர வச்சு அதுக்கப்புறம் காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறாங்க. இது எல்லாமே திட்டம் அப்படின்னு உனக்கு தெரியலையாக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, என்ன சொல்ற? சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனை உனக்கு வந்துச்சு, அதுல இருந்து உன்னை காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறான் பாத்தியா? எல்லாமே எதுக்காக தெரியுமா? வீட்டுக்குள்ள அவன் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு திட்டத்தை போடுறான். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, அப்படி கூட வாய்ப்பு இருக்கு. அவன் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கறதுக்காக இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, இதுக்கப்புறம் அவன் என்னதான் உதவி பண்ண வந்தாலும் வேண்டான்னு சொல்லியிருக்கா. ஏன்னா அவனாலதான் உனக்கு இன்னைக்கு தலைவர் பதவி இருக்கு அப்படின்னு நாளைக்கு கண்டிப்பா அவன் சொல்லி காட்டி பேசுவான். ஏன்னா உன் பொண்ணு என்ன சொல்றா, எவ்வளவு உதவி பண்ணிருக்கான், அதையெல்லாம் மறக்குறீங்களே, நன்றி இல்லாம பேசுறீங்களே அப்படின்னு உன் பெத்த பொண்ணே பேசுறான். இதே மாதிரி ஊர் மக்கள் யாராவது பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இனிமே அவங்க யாருக்கும் அப்படி நீ வாய்ப்பு கொடுக்காதுக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.